நம்ம தாத்தாவுடைய ஊர் வந்து கல்லம்பாளையம் காட்டு சதி. தெங்குமரக்கடை கல்லம்பாளையம் தானே சொல்கிறீங்க? சரி சரி சரிங்க. வாரிசு 4 பேர், நம்ம அப்பா அவங்க அண்ணன் தம்பி 4 பேர். 4 பேரோட வாரிசு தான் இங்கே வந்து பங்களா படிக்கை. நேராக கீழே போய் பாறையில் மோதி மண்டைகிட்ட உடஞ்சாலும் பரவாயில்லையே தவிர இவனுக்கிட்ட மிதி வாங்கி சத்தரக்கூடாதுங்க. அப்படி ஜாலியாக உட்காந்துருக்கீங்க. மேலே அந்த இடத்துல ஒரு ஆடு பொம்பளை மேய்ச்சிட்டு இருந்திருக்கா. ஆடு மேய்ச்சிக்கல அது குதிச்சு பிடிச்சிருச்சு. அந்த பொம்பளை சத்த போட்டிருக்கா, தூக்கிட்டே போயிடுச்சு. 200 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இல்லை அண்ணன் தம்பி அப்புறம் மாமா மச்சான் அப்படிதான் இருப்பீங்க. இப்போ நம்ம வயசுல வந்து நான் தான் இருக்கேன். நீங்கள் தான் இருக்கீங்க. இல்லை இவ்வளோ உள்ளே வந்து இருக்கணுமேங்க ஐயா. ஆக்சுவலாக நம்ம அங்கேருந்து தான் வந்தோம்னு நினைக்கிறேன். அப்படியே சுற்றி கீழே இறங்கி வந்திருக்கோம். அந்த கரிக்கியூரில் வந்து அவங்களுடைய பாரம்பரியமான இசை வாத்தியங்கள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. தனியாக போனீங்கன்னா 1000 ரூபா கொடுக்கணுங்களா? அந்த பாலத்துக்கடியில் போய் ஒளிஞ்சுக்குவீங்க. அப்பா பக்கனமரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்காமாங்க. எல்லாருமே நம்மளெல்லாம் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. ரோடே இல்லைங்க இங்கெல்லாம். இவ்வளோதாங்க. இது ஒரு 10-15 வீடு தான் இருக்கும். நிறைய வீடெலாம் இடிஞ்சிருச்சு. அந்த வீட்லேயும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ மட்டும் ஒரு கேமரா என்னுடைய ஃபேஸ் பக்கம் திரும்பி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் எந்த அளவுக்கு பீடியில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இங்கே போய் எங்கெங்கேயோ போதுங்க இந்த ரோடு. கனஃபோரா எஸ்டேட் கரடியெல்லாம் இருக்கும். கரடி இருக்குது, புலி இருக்குது, புளியும் இருக்குது, காட்டெருமை இருக்குது. புளியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? புளி பார்த்துருக்கோம். பார்த்துருக்கீங்க? ஆடத்தின் அடிச்சிருச்சு. அது ஒரு தாரை அவ்வளோ அகலம் இருக்குது. காலுங்களா? காலு தாரை அவ்வளோ அகலம். மேலே பொம்மைலேருந்து கீழே இதுவரை யானைதான். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அங்கேருந்து தான் வந்தோம்னு நினைக்கிறேன். அப்படியே சுற்றி கீழே இறங்கி வந்திருக்கோம். மறுபடியும் ஏன் நான் இந்த வீடியோ ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம வந்த ஃபஸ்ட்டு இடம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. அந்த கரிக்கியூரில் வந்து அவங்களுடைய பாரம்பரியமான இசை வாத்தியங்கள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த இடம் வந்து இன்றைக்கி க்ளோஸில் இருக்குது. ஒருவேளை கவர்மெண்ட் லீவு அப்படிலாம் வைக்க மாட்டாங்க. அங்கே கேட்டதுக்கு எப்போது தாங்க திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஐயோ, அடுத்தது நம்ம இதை தாண்டி இன்னொரு ஊர் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அதை தேடி நம்ம போயிட்டுருக்கோம். பக்கனமரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்காமாங்க. அங்கே வந்து நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம். இதுக்குள்ளெல்லாம் ரொம்ப டேஞ்சரான பகுதி தான். எல்லாருமே நம்மளெல்லாம் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. எவன்டா அவனுங்க இந்த பக்கத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி. ஆஃப் ரோடு தானே, இதில் எப்படி ஏற போகிறதுன்னு தெரியல. வேற எதுவும் வராத வரைக்கும் சந்தோஷம்தான். இல்லை பாருங்க, அனிமல்ஸோடைய கிராசிங் ஜோன் தான் அதெல்லாம். ரோடே இல்லைங்க இங்கெல்லாம். அனைவரும் இந்த சீரீஸ் மாறா அனைவரும் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரியே முடிச்சிடும்னு நினைக்கிறேங்க. அதாவது ஃபுல்லாகவே மோட்டா பிளாக்லேயே முடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏரியாலாம் அப்படி இருக்குது. ஒரு இடத்துல இறங்கி போய் நம்ம உள்ளே போய் கேட்குறதுக்கோ பேசுறதுக்கோ கொஞ்சம் யோசனையாகவே தான் இருக்கு. எல்லாமே யானைசாணி தான். ஆனால் இந்த பக்கமெல்லாம் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருப்பாங்களாட்டிருக்குங்க. அந்த கம்பியெல்லாம் தெரியுது, எலக்ட்ரிக் ஃபென்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் ஒன்றத்தையும் காணும். அதனால் ஒரு சைடு சேஃபு, ஒரு சைடு நாட் சேஃபு. ரோடு இதே மாதிரி மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் ஏதோ சாப்பிட்டு வாந்தி எடுத்து போக மாட்டேங்குதுங்க. நான் எங்கேயோ பார்த்தேன். நிற்கல சாமி, நான் அப்படியே போகிறேன். இந்த ஊரெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஆனால் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படும் போது எனக்கு எப்படிதான் வாழ்கிறாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி ஒரே தாட்டாக தாங்க இருக்குது. இல்லை, எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை அது வேறு ஏதாவது ஒரு இதோட வேஸ்ட்டா, இல்லை சாப்பிட்டுட்டு சேராமல் வாந்தி எடுத்துகிட்டு போச்சா? அனிமல்ஸு அப்படின்றது தெரியல. அங்கே பார்த்துட்டு முன்னாடி விட்டுறாத சிவா.
ஏறி 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 கொஞ்சம் ஊர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க இந்த இடத்துல. ஒரு பெரிய மேட்டை ஏறிட்டாங்க. குச்சிக்கிழங்கு தான் கிடக்குது. இது எந்த ஊருங்க? எங்கெங்கேயும் என்னென்னவோ கட்டி வச்சிருக்காங்களே சாமி. யாரு சாமி நீங்கெல்லாம்? எப்படி சாமி இங்க எல்லாம் இருக்கீங்க? பாருங்க, இதுக்குள்ள ஒரு வீடு இருக்கு. குட்டிஸ்லாம் இருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வீடு. சரி, நம்ம போயிட்டு வருவோம். ஏன்னா நம்ம உள்ள போயிட்டு டெட்டுன்னு போயிட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் வரும்போது அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போமா அப்படின்னு யோசிக்கிறேன். அந்த காலத்துல போட்டுருக்காருங்க ரோட்டையெல்லாம். நிறைய இடத்துல அந்த மாதிரி வேஸ்ட் கிடக்குதுங்க. என்னன்னு தெரியல. இது எஸ்டேட்டா? கனஃபோரா எஸ்டேட். இந்த எஸ்டேட் வரும்போது தாங்க நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா எஸ்டேட்ல தான் நிறைய இதெல்லாம் இருக்கும், கரடியெல்லாம் இருக்கும். அடுத்து ரோடு அதே மாதிரி மறுபடியும் இறங்க ஆரம்பிக்குது. இன்ஜின் பிரேக், இன்ஜின் பிரேக். அதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நார்மலாக பிரேக் அடிச்சிங்கன்னா கூட சூடாயிரும், நிற்காது. இன்ஜின் பிரேக் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன ரோடு அங்கேயும் இறங்குது. அங்கே பாருங்க, இது மேலே எங்கேயோ ரோடு போகுது. எப்படி போகுது பாருங்க ரோடு. தம்பி யாராவது பக்கத்துல கூட நினைக்கிறீங்க. எப்போ எவ்வளவு சாணி போட்டு வச்சிருக்குது. இப்ப மட்டும் ஒரு கேமரா என்னுடைய ஃபேஸ் பக்கம் திரும்பி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் எந்த அளவுக்கு பீடியில வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு அப்பதான் தெரியும். ஏன்னா செம பீதியில ஓட்டிட்டு இருக்குங்க. இந்த ஏரியா எல்லாமே ஒரு மாதிரி டைப்பாவே இருக்குங்க. பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்குது ஒரு இது. இங்க போய் எங்கெங்கயோ போகுதுங்க இந்த ரோடு. எனக்கு எங்க போகுதுன்னே தெரியல. பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் கிடக்குது. ஆமா, இது யானைச்சாணி தான். எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு நிக்க போகுது. நான் எதுக்கூட ஒளிஞ்சு நிக்கிறேன், உனக்கு நேராகவே நிப்பண்ணான்னு நின்றும். பாருங்க, இது எல்லாமே இந்த இடத்துல எல்லாம் யானையெல்லாம் நின்று சாப்பிட்ற இடம் தான். ரெண்டு சைடுமே யானை சாணி தாங்க. தம்பிகளா வந்துடாதீங்கடா சாமிகளா. நானும் பீதியில தாங்க அப்படியே அங்கங்க பார்த்து வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா சல்லுன்னு வண்டியை நியூட்ரல போட்டு கீழே இறக்கிடுவேன். பயப்படவே மாட்டேன். நேரா கீழே போய் பாறையில மோதி மண்டை கிண்ட உடஞ்சாலும் பரவாயில்லையே தவிர இவனுக்கிட்ட மிதி வாங்கி செத்துறக்கூடாதுங்க. அவசரமாகவே பேசக்கூடாது தான். ஆனா இந்த இடம்லாம் அப்படி ஒரு மாதிரி டைப்பான ஏரியா தான். இங்கேயும் மக்கள் வாழ்றாங்க பாருங்க. கொஞ்சம் மண்டடம், சரி தார் ரோடு வந்துருச்சு. இதுக்குள்ள கொஞ்சம் வீடெல்லாம் இருக்குதுங்க. பாருங்க, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடக்குது. ரெகுலரா வர இடம் மட்டும் இருக்குது இதெல்லாம். இங்கெல்லாம் போய் பேசவே முடியுமான்னு தெரியல. ஊரு தாங்க இங்க இருக்குது. ஆனா அது கீழே இருக்கிற வீட்டுக்கெல்லாம் எப்படி வழித்தடன்னு தெரியல. மாடெல்லாம் இருக்குது. ஆனா யானை தான் அதிகமா இருக்கும் போல இருக்குது. ஐயா ஒருத்தர் இருக்காரு, பேசிட்டு வருவோம். ஐயா தான் உட்கார்ந்து இருக்காரு. ஐயா வணக்கங்க. கோயம்புத்தூர்ல இருந்து வரேங்க ஐயா. அப்படியே இந்த கரிக்கியூர் அந்த இது இருக்கு இல்லைங்க, அங்க வந்தேன். அப்புறம் எல்லாம் பூட்டி கிடக்குது. எப்ப திறப்பாங்க அது? அந்த கரிக்கியூர்ல அந்த இசை கருவிலாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இது இல்லைங்களே, எனக்கு பூட்டி இருக்குது. நீங்க இது எந்த ஊருங்க ஐயா? அது பங்களா படிக்கிறீங்களா? இவ்வளவு உள்ள இருக்குதுங்க ஐயா. அது பஸ் எல்லாம் இருக்குங்களா இங்க?
ரோடு சரியில்லை, பஸ் வர்றது இல்லைங்க. 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சுங்களா? இப்போ எங்கேயாவது போகிறதுன்னு எங்கே எப்படி போவீங்க? இதே வழியாக போகணும். ஆஸ்பத்திரி நல்ல இதே வழி, ஒரு பிரசவத்துக்கு இதே வழி தான். சோழர் மட்டம் போவாங்க. சோழூர் மட்டம் போகணுங்க. கோத்தகிரி கோத்தகிரி போகணும். கோத்தகிரி முடியுதுன்னா ஊட்டி. சின்ன சின்னதுக்கு இங்கே சோழூர் மட்டம் பிடிச்சிக்குவீங்க, இல்லைன்னா கோத்தகிரி தான் போகணுங்க. உங்கள் பேருங்க ஐயா? பேர் நந்தன். 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 நஞ்சன். நந்தன். நஞ்சன். இதுக்கு மேலே எத்தனை ஊருங்க ஐயா இருக்கு? இதுக்கு மேலே நம்ம பங்களாப்படியை தாண்டி வக்கனமரா ஒன்று இருக்குது, கொக்கோடு ஒன்று இருக்குது, சாமகுடாலுன்ட்டு ஒன்று இருக்குது, பாவிக்கரன்ட்டு ஒன்று இருக்குது, மற்றப்படிக்கன்ட்டு ஒன்று இருக்குது, முடியின்ட்டு ஒன்று இருக்குது, போங்கமுக்கு 7 இருக்குது. 7 ஊர் இருக்குங்களா அதுக்குள்ள? இந்த பக்கம் ஒரு 200-300 வீடு இருக்கு. டோட்டலாக சேர்த்து ஒரு 300 வீடுக்கு பக்கம் இருக்கு. இருக்கு. ஆனால் பஸ் இல்லை. பஸ் இல்லை. அப்புறம் எப்படி போறீங்க நீங்களா? சோழ் மட்டும் அது போகிறதுக்கே 200 ரூபா வேணும். 200 ரூபா. எதில் போவீங்க? அந்த ட்ராவல்ஸ் வரும், இந்த வண்டி வரும். ஆமாம், அந்த பிக்கப் வருங்களா? பிக்கப்பில் இந்த வண்டி கொண்டு வருவாங்க. இந்த சோழ் மட்டும் நிறையா இருக்காங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் பார்த்து அது இந்த காய்கறியில் கொண்டு போகிற வண்டி தானேங்க? அது இல்லைங்க, அந்த வண்டி போட்டுருவோம். இந்த இன்னும் வண்டி வச்சுருக்காங்க அவங்க. டிராவல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்களா? சரி சரி சரிங்க. இந்த வண்டி ஃபோன் பண்ண வரலாங்க. அதுவும் 10 பேரானா வரலாங்க. ஓ, 10 பேராச்சும் மினிமம் இருந்தால் தான் வருவாங்க, இல்லைன்னா தனி வாடகை நாங்கள் 1000 கொடுக்கணும். தனியாக போனீங்கன்னா 1000 ரூபா கொடுக்கணுங்களா? சோழ மட்டத்துக்கு ஒரு 10 பேர் போனால் அது ஆளுக்கு 100 ரூபா. ஓ, அந்த மாதிரி மொத்தத்தில் 1000 ரூபா. தனியாக போனாலும் 1000 ரூபா தான், 10 பேர் போனாலும் 1000 ரூபா தான். நீங்கள் அப்படி கொடுத்து தான் போகணும். அப்படி கொடுத்து தான் போகணும். ரொம்ப கஷ்டமா ஐயா. வர வழியில் யானை சாணி அவ்வளோ கடந்துச்சு. இருக்குது. இருக்குது. அப்படி ஜாலியாக உட்காந்துருக்கீங்க. நான் அதை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். பார்த்துட்டு தான் உட்காருவீங்க. இப்போ யானை வந்தால் என்ன பண்ணுவீங்க? யானை வந்து இது பக்கம் அந்த மோரிக்கு போயிடுது. அந்த மோரி அதான் அங்கே மோரி இருக்குது. ஓ, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவீங்க, அந்த பாலத்துக்கடியில் போய் ஒளிஞ்சுக்குவீங்க. அப்பா, அப்போ நீங்கள் மாட்டை பார்க்க முடியாது, யானை வருதான் தான் பார்த்துட்டு இருக்கணும். ஆமாம், இதே இடத்துல 2 பேர் அடிச்சிருக்கு. இந்த இடத்துலையேவா? ஆமாம், நான் வண்டி இருக்கு நிறுத்திருக்க இடத்துலையா? அந்த போஸ்ட் கட்டில் பக்கம் ஒன்று, இது அப்புறம் இந்த இடத்துல ஒன்று. ஓ, இது இப்படி யானை வர்ற வழிதாங்களா அது? 2 பேர் அடிச்சிருக்கு இந்த இடத்துல. இங்கே என்ன மாதிரியான வேலையெல்லாம் செய்வீங்க? இங்கே கூலி வேலை செய்வோம், விவசாயம் செய்வோம். விவசாயத்தில் என்னெல்லாம் பண்ணுறீங்க? விவசாயம் வந்து எங்களுடைய விவசாயம் வந்து பாரம்பரியம் தென்னை, சாமை, சோளம், ராகி, அவரை, பூசணிக்காய் தான் எங்களுடைய விவசாயம். ஓ, அதுதான் எங்களுக்கு முக்கியமான விவசாயம். அது வந்து இப்போ ஆனைனாலே கொஞ்சம் நிறுத்திட்டோம். ஓ, இல்லைன்னா யானை வந்து அதை நாசம் பண்ணிடும். அதான் இப்போ கொஞ்சம் பென்சிங் போடுறோம். அதாவது இந்த மரம் காப்பி செடிக்காக பதில் ஆகுதுன்ட்டு போடுறோம். ஓ, நீங்கள் காஃபியெல்லாம் பண்ணுறீங்க? சரி சரி சரி. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே பட்டா இடங்களா? பாதி பட்டா. இது எங்களுக்கு ஒரு 80 ஏக்கர் கோர்ட்டில் கொடுத்துருக்கு. சரி சரிங்க. கோர்ட்டில் அந்த எங்களை கேஸ் போட்டு நாங்கள் செஞ்ச இடத்த அவர் கேஸ் போட்டார், என்னுடைய இடம். அது கோர்ட்டில் எங்களுக்கே கிடச்சிருச்சு. உங்களுக்கே கிடச்சிருச்சு? அது அளக்க சொல்லிட்டு அது கலெக்டர் நான் வந்து நேற்று வந்தாங்களா? போன வருஷத்தில் 14ஆம் தேதி வந்து சரி சரி பட்டா கொடுக்க சொல்லிடுச்சு. சரி 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 சரி. இந்த ஊர் பேர் என்ன சொன்னீங்க? பங்களாப்படிகை. பங்களாப்படிகை. அதில் எத்தனை குடும்பம் இருக்குங்க? அதில் 40 குடும்பம் இருக்கும். 40 பேர் இருப்பாங்க. 40 குடும்பம் இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரேஷன் அதெல்லாம் போகிறதுன்னு எங்கே போவீங்க? அது கொண்டு வந்துடுவாங்க முதல்ல பிக்கப்பில் அடிச்சு கொண்டு. அது மட்டும் பிக்கப்பில் கொண்டாந்து ஒவ்வொரு ஊராக போட்டு போயிடுவாங்களா? இங்கே 8ஆம் தேதிக்கு போடுவாங்க, கரிக்கூர் 7ஆம் தேதிக்கு போடுவாங்க, நம்ம பங்களாபுரம் 8ஆம் தேதி, 12ஆம் தேதி அந்த பக்கம் அந்த பக்கம் சைடு அந்த பக்கம் ஃபுல்லாக போட்டுருவாங்க. எல்லாமே ஒரு 300 குடும்பம் இருப்பீங்க. இங்கே இருக்கிறவங்களாம் மலைவாழ் மக்கள் தானே? நம்ம ஆதிவாசி. அதில் எந்த இதில் வருவாங்க? குறும்பர் அந்த என்னங்க? இருளர்கள். இருளர்கள். இந்த ஏரியாவில் யாருமே குறும்பர் இல்லைங்க. பாவியோர் பாவி தண்ணினா அடிச்சது அந்த வெள்ளரி கொம்பை அன்னைக்கு அவர் பொம்பளை ஆணை. ஆமாம் ஆமாம், அது முந்தானத்து தான் போயிட்டு வந்தாங்க, அங்கே தான் போயிட்டு வந்தோம். வெள்ளரி கொம்பையில் ஜானகி அவங்கள வந்து இது பண்ணிடுச்சு அப்படின்னு. அதுதான் குறும்பர் ரோடு. சரி சரி சரிங்க. இதை பண்ணால் மற்றபடி குஞ்சப்பனையில் நம்ம ஆளுதான், கோழிக்கரை நம்ம ஆளுதான். குஞ்சப்பனையில் நம்ம ஆளுதான். அதான் குறும்பர்கள். குறும்பர். இருளர்கள்னா அங்கே போயிடும். இருளர்னா நாங்கள்லாம் இருளர், நீங்களாம் இருளர்கள். குறும்பர்கள்னா அந்த பக்கம். அந்த பக்கம் இருக்காங்க. இப்போ உங்கள் குலதெய்வ தொழிலே வந்து இந்த விவசாயம் தாங்களா? தேன் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்க? அதில் மறந்துட்டாங்க. சரி சரி சரி. எனக்கு இங்கே உட்கார பயமாக இருக்குது. இல்லை, அதுக்கு பயப்படுது. நான் இருக்கேன். ஏதாவது பக்கத்தில் எங்கே வரும்னே தெரியாது இல்லைங்க? ஆனால் சொல்ல முடியாது. ஆமாம் ஆமாம். இப்படி வந்தாலும் வந்துடும், இப்படி வந்தாலும் வந்துடும், அது சொல்ல முடியாது.
இப்போ யானை இப்போ நார்மலாகவே எல்லாரையும் முன்னாடி பார்த்துச்சுன்னா போட்டுரும். நாங்கள் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடாது. தூரமாக இப்படி பார்த்துட்டு கிளம்பிடணும். இப்படி பக்கத்தில் பார்த்தா முடிஞ்சிருச்சு. அந்த ஜானகியமும் அதே மாதிரி தான், பக்கத்தில் பார்த்தனால தான் அடிச்சிருச்சு. அவங்களாம் ஓடிட்டாங்க 2-3 பேர். இவங்க மட்டும் கொஞ்சம் வயசானவங்கன்றதுனால மாட்டிக்கிட்டாங்க கடைசியில். இங்கே யானை இல்லாமல் வேறு ஏதாவது விலங்குகள் இருக்குங்களா? வேறு இருக்குது, கரடி இருக்குது, புலி இருக்குது. புலியும் இருக்குது. காட்டெருமை இருக்குது. புளியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? புலி பார்த்துருக்கோம். பார்த்துருக்கீங்க? ஆடத்தின்னு அடிச்சிருச்சு. ஆடெல்லாம்? அப்போ மாடெல்லாம் இத்தனை மேய்க்கிறீங்க? நாங்கள் கையோடு இருக்கோம். ஓ, அதனால். இப்போ புலி இப்போ இங்கே டக்குன்னு வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு வந்து அது சத்தப்பட்டோம் துரத்திடுவோம், ஓடிடும். சரி சரி சரி. அதுவாக இப்போ இங்கிருந்து வேட்டையாடணும்னு நினச்சாதான். ஆடுக்கு அப்புறம் மேலே அந்த இடத்துல ஒரு ஆடு பொம்பளை மேய்ச்சிட்டு இருந்திருக்கா. ஆடு மேய்ச்சிக்கல அது குதிச்சு பிடிச்சிருச்சு. அந்த பொம்பளை சத்த போட்டிருக்கா, தூக்கிட்டே போயிடுச்சு. புலி அது ஒரு தாரை அவ்வளோ அகலம் இருக்குது. காலுங்களா? காலு தாரை அவ்வளோ அகலம். அப்போ எவ்வளோ பெரிய புலியாக இருக்கும்? இவ்வளோ பெரிய. அப்பா இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணிருக்க டைமில் பார்த்தோம், மழை டைமில் ஈரத்தில் இந்த தாரை. சரி 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 சரி. அப்போ நார்மலாக இங்கே வந்து போகிற வழி தான். ஆமாம், அங்கே தான் உட்காந்துருக்கோம் நம்ம. நீங்கள் எப்படி பயம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க? சர்வீஸ் ஆயிடுச்சு. நான் கீழே இறங்க ரோடு ரொம்ப மோசம். அது வரையும் மோசம். அதுதான் நாங்கள் எல்லாம் கலெக்டாமல் அதுக்காக கூட்டிகிட்டு வந்தோம். அந்த ரோடை பாருங்க. ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் கொடுத்துருக்காங்க? கரண்ட் இருக்கு, கரண்ட் கொடுத்துருக்காங்க. ரோடுமே பஸ் வசதி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்த வழி எல்லாமே யானை வர வழி தானங்க ஐயா? எல்லாமே யானை வர வழி. உள்ள மேலே பொம்மைலேருந்து கீழே இது வரை யானை தான். டெய்லி எப்படி இருந்தாலும் யானை வந்துடும், வராத நாளே இருக்காது. இல்லை சொல்ல முடியாது. இந்த பழக்காய் சீசன் முடிகிற மாதிரி சொல்லவே முடியாது. நீங்கள் இப்போ உங்களுக்கு கடை என்னெல்லாம் எங்கே போவீங்க? கடை என்ன சோழர்கிட்ட போகணும். இப்போ ஒரு 1/2 கிலோ வெங்காயம் வாங்குறதுனால சோழூர் மட்டும் தான் கொண்டு வருவாங்க. காய்கறி பிக்கப்பில். ஓ, பிக்கப்பில் அதுவும் கொண்டு வருவாங்க. 2-3 வண்டிக்கார கொண்டு வருவாங்க. சரி சரி சரி. அந்த ஊராக போய் விற்கிறதுக்காக அப்படி வரவங்க. சனிக்கிழமை ஒருத்தர் வருவேன், ஞாயிற்றுக்கிழமை 2 பேர் வரவங்க. அது காய்கறிகள் பிரச்சனை இல்லை. மல்லிகை பொருளும் கொண்டு வந்துடுவாங்க. எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. சரி 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 சரி. அப்படி நாங்கள் தேவைன்னா அங்கே மேலே சோழ முட்டை போடுற டைம்லேயே வாங்கிட்டு வருவோம். அதான் இங்கேருந்து போகிறதுனா பைக்கு இந்த மாதிரி தான் வச்சு போவீங்க? பைக்கில் நாங்கள் போகிறதே இல்லை. வண்டிக்கு தான் காசு கொடுத்து தான் போனோம். வண்டி கொடுத்து இங்கே யார்கிட்டையும் பைக்கில் இல்லைங்களா? பைக் வச்சுருக்காங்க, 2 பேர் போவாங்க. ஓ, அவ்வளோதான் இருப்பாங்க. சரி சரி சரி. நீங்கள் இதுக்குள்ளேயே உங்களுக்கு விவசாயம் பண்ணிவிட்டு ஊருக்குள்ளேயே இருந்துக்குவீங்க. எப்போ தான் வெளியில் போவீங்க? வாரத்தில் ஒரு நாள் சோறு முட்டை போவாங்க, வருவாங்க. அதே ஜோலியாக போவாங்க. இல்லை சரி சரி சரி. உங்கள் ஊருடைய வரலாறு ஏதாவது சொல்லுவீங்களா? வரலாறு என்ன சொல்லுங்க? வரலாறுனா எப்போ வந்தாங்க, எப்படி வந்தாங்க? இங்கே வர்றேன் இந்த மாடு. துரத்துங்க. இப்படி துரத்து வந்துடுறேன், அப்படி விடக்கூடாது. ஓ சரி சரி சரி. அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க நண்பர்களே. ஒரு மாதிரி பீதி கிளம்புற ஒரு இடத்துல தான் உட்காந்து ஐயா மாடு மேய்ச்சிட்ருக்காரு. நான் சரி கேஷுவலாக ஜாலியாக இருப்பார் அப்படின்னு வந்தால் இங்கே பாருங்க, அருவாவை எப்படி தீட்டி வச்சுருக்காரு, பலன்னு. அப்பா வா, ரொம்ப ஷார்ப்புங்க. தீட்டி வச்சுருக்காரு. அப்படி எப்படி இருக்கு பாருங்க. நம்ம அங்கே எங்கேயாவது பார்த்து இங்கே எங்கேயாவது யானை வந்துடும். இந்த இடத்துல தாங்க 2-3 பேரை இந்த இடத்துல தான் போட்டு தள்ளிச்சாமா. ரீசெண்டாக தான் போட்டுச்சு அப்படின்றாங்க. ரொம்ப கஷ்டங்க இந்த ஏரியா. பங்களா படிகை இந்த ஊர் பேர். இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 40 குடும்பங்களுக்கு மேலே வாழ்ந்துட்டுருக்காங்களாமாங்க. பங்களா படிகை பாருங்கள், எவ்வளோ டீலால் இருக்குது பாருங்கள். பயமே இல்லாமல் சுற்றிட்டுருக்காரு இவர். வந்துச்சு, அதாவது யானை வந்துச்சுன்னா அந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இடையில ஒரு கேப் இருக்குங்க. அந்த கேப்புக்குள்ளே போய் ஒளிஞ்சு போகிறாமா. ஆமாம், அவங்க உயிரை தானே காப்பாற்றிக்கணும், அதுக்கு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்க வேண்டிதான் டேய். அதனால் புலியும் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்றாரு. இந்த மாதிரி பயமாகவே இருக்குதே. சரி, அப்படியே இதுக்குள்ளே ஒரு 7 கிராமங்கள் இருக்காமாங்க. நம்ம அந்த 7 கிராமத்தையும் போய் பார்த்துட்டு வருவோம். ஐயோ, அப்படியே எல்லாத்தையும் முடுக்கிட்டு வராரு. அதான் நான் தான் சொன்னேன்ல, நம்ம வந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது தானே. அது பேர் என்னது, யானைக்காடு தானாமாங்க. அதனால் பார்த்து போங்க தம்பி அப்படின்றாரு.
இதெல்லாமே நாட்டு மாடுங்களாங்க ஐயா? இது நாட்டு மாட்டில் பாதி 2 கலவை தான். அது என்ன பால் கிடைக்கிறது. நாட்டு மாடில் பால் கம்மியாக கிடைக்குங்க. இதில் நம்ம மாடில் அந்த அது பெரிய மாடு கீழே வந்தது. அது காலையில் 3 லிட்டர் எடுத்தேன். காலையில் 3 லிட்டர். சாயங்காலம் கண் குட்டி கொடுத்துருவேன். சரி. அதாவது பால் இங்கே வாங்குறது காலையில். ஆமாம். இல்லைன்னா கூட பீச்சு கொண்டு போய் விற்கலாம். அதான் வாங்குறது காலையில். அப்போ நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம்? அதுக்கே கண் குட்டி. அதை கண்ணு குட்டிக்கு கொடுத்துருவீங்க. சரிங்க. இந்த வரலாறுன்னா நம்ம தாத்தாவுடைய ஊர் வந்து கல்லாம்பாளையம். அந்த காலத்தில் அங்கே இருந்துருக்காங்க. அப்படின்னா கல்லாம்பாளையம்னா உங்களுக்கு உள்ள கீழே இந்த தெங்கு மரம் காட்டு. தெங்கு மர கடை கல்லாம்பாளையம் தானே சொல்கிறீங்க? சரிங்க. அதுதான் தாத்தாவுடைய ஊர். அவங்க பிறந்து வளர்ந்துருந்த ஊர் அது. அவங்க இங்கே வந்தாங்க. 200 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அவங்க இங்கே வந்து 200 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அவர் வந்து அவர் ஒரு வாரிசு 4 பேர். நம்ம அப்பா அவங்க அண்ணன் தம்பி 4 பேர். 4 பேரோட வாரிசு தான் இங்கே வந்து பங்களா படிக்கை. அந்த வாரிசு தான் பங்களா பள்ளி இருக்குது. அந்த வாரிசுலேருந்து அப்படியே பெருகினதான் இப்போ இத்தனை குடும்பங்கள் இருக்காங்க. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் அண்ணன் தம்பி, அப்புறம் மாமா மச்சான், அப்படி தான் இருப்பீங்க எல்லாம். அதான் சொந்தத்துலேயே. இப்போ பொண்ணு கொடுத்துக்கிறத எடுத்துக்கிறதுலாம் அதெல்லாம் அப்படி தான். இங்கேயே தான். வெளியில எல்லாம் பொண்ணு கொடுத்தெல்லாம் எடுக்க மாட்டீங்க? கொடுப்போம். எங்க எல்லாம் இப்போ நமக்கு ஒரு புள்ளெல்லாம் அந்த திம்பா அந்த சைடில் ஒரு புள்ள இருக்குது. சரி. அங்கெல்லாம் 2-3 அந்த காலத்துல எல்லாம் நம்ம அத்தியாமா எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி. இப்போ நம்ம அம்மாலாம் அந்த திம்பத்தில் தான் இருக்காங்க. அவங்க தான் இங்கே வந்து இறந்துட்டாங்க. அம்மாலாம் இல்லை, அம்மா அப்பா யாருமே இல்லை. சரி. இறந்துட்டாங்க. இப்போ நம்ம வயசில் வந்து நான் தான் இருக்கேன். நீங்கள் தான் இருக்கீங்க. நம்ம அண்ணா கூட இருந்துட்டார். அவர் முன்னே பஞ்சாயத்து தலைவர் தான். இன்னும் இந்த அரக்கோட் பஞ்சாயத்தில். சரிங்க. அதில் இருந்துட்டார். இப்போ நான் இருக்கேன். நான் இருக்காங்க. நம்ம சித்தப்பா பையங்க அவங்க இருக்காங்க. சரிங்க. அவங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்க. பொண்ணு தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் பல தலைமுறையாகவே இங்கே தான் இருக்கீங்க. அது எத்தனை வருஷம்லாம் தெரியல. தாத்தா பாட்டை பூட்ட காலத்தில் வந்திருக்காங்க. அப்படி வந்து செட்டில் ஆனவங்க தான். இப்போ கவர்மெண்ட் வந்து இங்கே இருந்து வெளியில் வேறு எங்கேயாவது சிட்டிக்குள்ளே போயிருங்க அப்படின்லாம் ஏதாவது சொன்னாங்களா? அது எங்களுக்கு சொல்லலை. இல்லை இவ்வளோ உள்ளே வந்து இருக்கணுமேங்க ஐயா. எப்படி எவ்வளோன்னு அந்த காலத்தில் அவங்க வந்து இல்லை அதெல்லாம் ஓகே தான். இப்போ வந்து பள்ளிக்கூடம், காலேஜ் இதெல்லாம் பசங்களாம் போகிறாங்க வராங்க. அப்போ அவங்க காலத்தில் வந்து இங்கேயே தான் இருப்பாங்களா இல்லை வெளியில் போவாங்களா? அப்போ போய் பள்ளிக்கூடம்லாம் இல்லை. அப்போ தாத்தா காலத்தில் அப்போல்லாம் இல்லை. அது பின்ன வந்து பள்ளிக்கூடம் அது இந்த கரிக்கூரில் இருக்குது ஒன்று. கரிக்கூரில் இந்த 10-15 வருஷம் நம்ம பங்களாப்படியில் ஒரு பிரைமரி ஸ்கூல் 5வது வரை. அது இப்போ ஒரு 10-15 வருஷம் தான் இருக்கும். ஆயிடுச்சு. சரி. சின்ன பிள்ளை தான் அங்கே போய் படிக்க மாட்டாங்கன்னு இங்கே கட்டியிருக்காங்க. படிக்க வைக்கிறாங்க இப்போ. சரி. எத்தனை பிள்ளைங்க படிப்பாங்க இங்கே? 35-40 பிள்ளைல 30-45 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்க. இங்கே 5வது படிப்பாங்க. 5வது மேலே அங்கே போயிடுவாங்க. எங்கள் சோலூர் மட்டும் போயிடுவாங்க. கரிக்கூர் அங்கே 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்குங்களா? 10 வரை இருக்குது. 10 வரைக்கும் நம்ம பழங்குடியார் ஸ்கூல் தான். சரிங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பிள்ளை கீழே கொத்தகிரி போவாங்க. கோத்தகிரி போயிடுவாங்க. இப்போ காலேஜெல்லாம் போகணுன்னா அங்கே தான் போகணும். எல்லாம் போகணும் அங்கே. சரிங்க. இங்கே புலி யாரையாவது ஏதாவது பண்ணியிருக்குங்களா? புலி யாரையும் தொடலை. அது யானை தான் 2-3 பேரை போட்டு தள்ளியிருக்கு. 3 பேர். நம்ம 3 பேர். 3 பேர் மேலே அந்த வழியில். அதாவது அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, அவ்வளோதான் காரணம். அவங்க ஆணையை சொல்லக்கூடாது. அவங்க தண்ணி போட்டு வந்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் இதே தாங்க பிரச்சனை. இப்போ தண்ணி போட்டு நேராக யானைகிட்ட போய் சண்டைக்கு போகிற மாதிரி பக்கத்தில் போய் நின்னா அப்புறம் அது என்ன பண்ண? அது என்ன ஆடா மாடா ஓடுறதுக்கு? அதான் அதெல்லாம் தண்ணி போட்டு வந்து தான் மோதிட்டாங்க. இல்லைன்னா யானை என்ன பண்ண போகுது? இதுதான் இங்கே அடித்தாலும் தண்ணி போட்டு தான் வந்திருக்கேன். அதுக்கு 3 லட்சம் கிடைச்சிது கவர்மெண்ட்டில். இந்த அடித்ததில் இப்போ அந்த பீரியடில் 75,000 இந்த கொடுத்தாங்க. அந்த பையன் அடிச்சது 3 லட்சம் கொடுத்தாங்க. சரிங்க. அப்படியே அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வரேங்க. இப்போ போகலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழியெல்லாம் போகலாம். சரிங்கய்யா. சரி போயிட்டு வரேங்க. நீங்கள் இங்கே தானே மேய்ச்சிட்டு இருப்பீங்க? அங்கே போயிடுவோம். அங்கே பாலம் இருக்குதுல்ல. எந்த பாலங்கய்யா? இந்த ரோடு இப்போ அங்கே பாலம். ஆமாம், அங்கே இருப்பேன். அங்கே இருப்பீங்களா? மாடு அங்கே போயிடும். சரிங்க. சரிங்க. அவ அந்த தண்ணி கிராஸ் ஆகிற இடங்களா அங்கே குடிக்குங்களா? சரிங்க. வரேங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். போயிட்டு அதுக்கு கீழே நிறையா கிராமங்கள் இருக்குன்னாங்க. அந்த கிராமங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்த்துட்டு வருவோம்.
சரி, இதோட இந்த இடத்த வந்து என் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்க, நம்ம இந்த கிராமத்துலேருந்து அப்படியே நம்ம கிளம்புவோம். அடுத்து போக போக பீதி தான் கிளப்புறாரு. 2-3 பேரை போட்டு தள்ளிடுச்சு அப்படின்றாரு. அது இல்லாமல் புலிகள்லாம் நிறையா நடமாடுற இடம் தான் நம்ம அது. அதனால் நம்ம அப்படியே முடிஞ்ச அளவுக்கு டக்கு டக்கு டக்குன்னு போவோம். முக்கியமாக யானை எங்கேயாவது நேரில் எகிட்டாப்படி பார்த்தோம்னா எங்கேயும் வண்டி திருப்பிட்டு போயிடணுங்க. வண்டியை திருப்பி முடிதான் திருப்பிடணும், இல்லை வண்டி அங்கேயே நிறுத்திட்டு ஒரே ஓட்டம் ஓடிடணும். ஆமாம், இங்கே கொஞ்சம் ரோடு பரவாயில்ல. பாட்டி தனியாகவே நடந்து வராங்க. யானை இருக்குன்னு நம்ம பயந்துட்டு வரோம். அதான் நான் தான் சொல்கிறேன்ல, அவங்ககிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தான் தம்பி அது பயமாக இருக்கும், எங்களுக்கு பழகி போச்சுல்ல, அதனால் எங்களுக்கு பயம் இல்லை, எங்களுக்கு எப்படி தப்பிக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கும் பயம் அப்படின்லாம் இல்லை, ஆனால் எதுக்கு தேவையில்லாமல் நேருக்கு நேரம் மூடிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதனால தான் பார்த்து பார்த்து போகிறதா இருக்குது. இப்படிலாம் ஆடெல்லாம் வளர்த்துற இந்த ஆடையெல்லாம் தான் தூக்கிட்டு போயிருதாமா புலி வந்து. இது ஊருக்கு போகிறதுங்களா? என்ன ஊருக்குமா இதுங்க? பங்களா படிக்கீங்களா? ஆ ஆ சாமக்கூட இல்லைங்களா? இதில் போகணுங்களா? சரிம்மா, நன்றிங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பங்களா படுகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த பக்கத்தில் இருந்து தான் யானை அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த ஏரியாலாம். இதுக்குள்ளே தான் வீடுகள்லாம் அப்படியே வரிசையாக கட்டி வச்சுருக்குறாங்க. என்னடா இது பாருங்கள், எல்லாம் சிதலமடைஞ்ச வீடு தாங்க. அப்படியே ஓரளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணி கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். மக்கள் இங்கே அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம என்னத்த சொல்கிறது, யானையெல்லாம் எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் போகும் அப்படின்ற மாதிரி தான் இந்த இருக்கிற ஏரியாவில் இருக்கிறவங்க. எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், காஃபி, இதெல்லாம் காஃபி பிளான்ட்டுங்க. இதெல்லாம் எல்லா மக்களும் அப்படியே ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக அப்படியே போயிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்கள் ஏரியாலாம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டாக வந்துருச்சுங்க காஃபியெல்லாம். எல்லாம் அவ்வளோதான், இவ்வளோதாங்க. இது ஒரு 10-15 வீடு தான் இருக்கும். நிறைய வீடெலாம் இடிஞ்சிருச்சு. அந்த வீட்லேயும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதோட இடிஞ்சிருச்சா அந்த பக்கம் வந்து அப்படியே இருந்துகிட்ருக்காங்க. ஓப்பா, சரி, ஓகேங்க. எப்படிங்க இந்த வீடு இப்போ கொஞ்சம் கட்டி கொடுத்துருக்காங்களாட்டிருக்கு. இந்த வீட்லேயும் மக்கள் இருந்திருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கிளம்புவோம். அப்போ இந்த பங்களா படுகையை பற்றி எல்லாமே அந்த ஐயா சொன்னதையே நீங்கள் கேட்டிருப்பீங்க. இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஏன்னா டைம் ரொம்ப ஆகிட்டுருக்கு. யானைகள் வந்து அதிகமாக உலாவி கொண்டு இருக்கிற ஒரு இடத்துல தான் நின்றுருக்கோம். அதனால் நம்ம அப்படியே கிளம்புவோம். அப்பா, என்னென்ன பாருங்கள், நம்ம தான் நினைக்கிறோம், ஆனால் மக்கள் எப்படிலாம் இருக்காங்க பாருங்க. எவ்வளோ காஃபி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கிளம்புறோம். இங்கேயும் அப்படியே கொஞ்சம் வீடு மட்டும்தான் இருக்குது, மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 5-6 மணிக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம்தான் இங்கெல்லாம். ஸோ அங்கேருந்து பார்த்தா ஒரு வாட்ச் டவர் தெரியுதுங்க. இந்த மலைப்படுகைக்கு அப்படியே கீழே இருக்காங்க இவங்கெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், I'll meet you with my next super duper video. Until Tata, goodbye. பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம மறுபடியும் போக வேண்டிய ஏரியா பார்த்திங்கன்னா இதே ரோட்டில் மறுபடியும் போகணும். இங்கே கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குதுங்க. இது வரைக்கும் வந்த வரைக்குமே ரோடு அந்தளவுக்கு இல்லை. யானையோட கிராசிங் இதில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. எதுவும் பக்கத்தில் போய் மீட் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பர் வீடியோ. நெக்ஸ்ட்டு சூப்பர் டூப்பர் இல்லை, இதுக்கப்புறம் போகிற கிராமத்தை வந்து அடுத்த எபிசோடாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த எபிசோடு இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாங்க. லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க.